உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாம், கிரீஷ், என்ன நீ இப்படி திடீர்னு வந்து கூப்பிடுற? என் உயிரே போயிருக்கும். ஐயோ மாம், எனக்கு தான் உயிர் போகுது. எனக்கு ஒன்னு சொல்லுங்க, நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? எனக்கு இங்க மூச்சு திணறுது. சிவாவையும் சக்தியும் ஒன்னா பார்க்கும்போது என் ரத்தம் கொதிக்குது மாம். நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன், அதோட நீ இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? ஏன்னா நீதான் என்னோட ட்ரம்ப் கார்டு. என்னோட பகடக்காய் எப்பவும் என் கூடவே தான் இருக்கும். பகடக்காய் நானா இல்ல அந்த பாக்ஸா? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த பாக்ஸ் கூடவே இருன்னு சொன்னேன்ல. போ, இங்க பாரு, நீ போ. ஏன்னா நான் என்னோட பிளான பண்ணணும். இந்த பாக்ஸ் இங்க இருக்குன்னா அப்ப என் முதல் ஸ்டெப் கம்ப்ளீட். நீ இங்க இருக்கன்னா அப்ப என்னோட செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட். ஆனா இந்த உதவாக்கற நந்து எங்க எங்க போனா, எங்க போய் தொலைஞ்சா இந்த நந்து? அவ இருந்தாதான் என் தேர்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகும். ஐயோ மாம், நந்துவை நான் தேடி பிடிக்கிறேன். பட் ப்ளீஸ் நீங்க என்கிட்ட சொல்லுங்க, அந்த பாக்ஸ்ல என்னதான் இருக்கு? அந்த பாக்ஸ்ல அழிவு இருக்கு. சக்தியோட அழிவு, சிவா சக்தியோட அழிவு, அவங்க மொத்த குடும்பத்தோட அழிவு, எல்லாரோட அழிவு. உன் போனை கூட. என் போன் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்பதானே உங்க போனை யூஸ் பண்ணீங்க. ஆனா இப்ப வேலை செய்யல. கொடு. அம்மா, நீங்க பேசுறதெல்லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டட். என் பேச்சு அந்த கடவுளுக்கே காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். அதனாலதான் அவருக்கும் இதுல எல்லாம் தலையிட தைரியம் இல்ல. கிரீஷா, எல்லா பந்தத்தையும் உதறி தள்ளிட்டு உன்கிட்ட ஓடி வந்துடலாமான்னு இருக்கு. ஆனா இப்போ காலம் கடந்து போயிடுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே எதுவும் நடக்காது. ஆனா என் மனசுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? கடவுளே, என்ன குழப்பம் இது? நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல. எனக்கு ரஞ்சனோட தானே கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் ஏன் நீங்க கிரீஷா அடிக்கடி என் முன்னாடி வந்து நிக்க வைக்கிறீங்க? ஏன் இப்படி நீங்க என்னோட விளையாடுறீங்க? மாம், என்ன இது? ரீமாசன் அந்த ரூம்ல தான் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு என்ன அனுப்புனீங்க? நான் உன்னோட மாம். உன்னை வச்சு நான் குறும்பு பண்ணக்கூடாதா என்ன? கம் ஆன். என் மாம் குறும்பு பண்ற ஆள் இல்ல, வெறும் சதி தான் செய்வாங்க. ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க, உங்க மண்டையில என்னதான் ஓடிட்டு இருக்க? சரி, அப்படியே சொன்னா கூட உன்னால அதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உன் ஐக்கியூ ரொம்ப கம்மி. நந்து எங்க? இப்ப எதுக்கு நந்துவை தேடுறீங்க மாம்? அட, இன்னைக்கு சிவாவை விஷம் குடிக்க வைக்கணும்ல. அதுக்கு அவனோட எடுபடியான நந்து தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். மாம், நீங்க சொல்றது உங்களுக்கு தான் புரியும். ப்ளீஸ் என் போனை கொடுங்க. இல்ல, என்னோட வேலை இன்னும் முடியல. நந்து, மாம் என் போனை கொடுங்க. நந்து. நீங்க என்ன பண்ற? அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல்ல. என் அக்காவை எவ்வளவுலாம் திட்டணும்னு நினைச்சோ திட்டிட்ட. இப்ப என்ன பண்ண வந்திருக்க? அக்காவுக்கு இன்னும் பிரச்சனை உருவாக்க வந்திருக்கியா? இத பாரு, நான் இங்க வந்ததே என் மாம் சொன்னதுனாலதான். என்னால மட்டும் முடிஞ்சா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த ஊரை விட்டு தூரமா போயிருப்பேன். அப்படின்னா எனக்கு புரியல. ஐயோ, மாமுடைய மண்டையில என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கும் தான் புரியல.
என்ன மந்த்ரா ஆண்டி ஏன் இவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க? அப்படி அவங்க தலையில என்ன ஓடிட்டு இருக்கு? சக்தி, இந்த வாட்ச்மேனோட நான் இன்னைக்கு விளையாட போற விளையாட்டுல இவன் என்ன பார்த்து பயப்படுவான். இந்த மருந்தை சாப்பிட்டதும் மயக்கமாயிடுவேன். அப்புறம் ஒவ்வொரு குத்துக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உன்னை பழி வாங்குவேன். நீ என்ன உயிரோட விட்டுட்ட, ஆனா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். இன்னைக்கு எந்த குத்தையும் பண்ணிடாதப்பா. மாமா, இன்னைக்கு வேலையை காட்ட வேண்டிய டேர்ன் என்னோடது. நீங்க எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். ஆட, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்தா எனக்கு யார் ஹெல்ப் பண்ண வர்றது? இவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் 7 ஜென்மத்துக்கு உடம்புல எல்லா வலியோட தான் நான் பிறப்பேன். நீ சிக்கனு வச்சுக்கோ, நேரா வீட்டுக்கு இல்ல மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவான் அவன். ஜெயிலுக்குடா. என்னால முடியாது, நான் கிளம்புறப்பா. நான் ஜெயிலுக்கு போனாலும் சரி, என்னை தூக்குல போட்டாலும் சரி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் டாக்டர். ஹலோ, நீங்க வந்துட்டீங்களா? என்ன செய்யணும் தெரியும்ல? இன்னைக்கு நான் உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன்டா தம்பி. ஒருவேளை நீ சிவா கிட்ட அடி வாங்குறதா இருந்தா அன்னைக்கு மாதிரி ரூம்குள்ள இல்ல, வெளியே எல்லாரும் முன்னாடியும் வாங்கணும், சரியா? இன்னைக்கு அடி வாங்க போறது நான் இல்ல, அந்த சிவா தான். அவன் வெறும் என்னை அடிக்க மட்டும்தான் செஞ்சான், ஆனா நான் அவனை அடிச்சு கொன்னுடுவேன். டாக்டர் சிவா, கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன். நீங்க எங்க ரஞ்சனா பாத்தீங்க? டாக்டர் சிவா, calm down. ஏதாவது ஞாபகம் இருந்தா தானே நல்லா யோசிக்கிறதுக்கு. சிவாவோட கடந்த காலத்தை பத்தின எல்லா ரகசியமும் இந்த டப்பாக்குள்ள அடங்கி இருக்கு. இன்னைக்கு சிவாவோட ரகசியத்தை உடைச்சே தீருவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.